பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் ஒரு நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு இதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வேலை செய்து. தேவனுடைய ராஜ்யத்துல சில காரியங்களை இந்த ஓமையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய மொழியே அக்ரிகல்ச்சர் லாங்குவேஜ் தான். அவர் பேசுறதே விதையை குறித்தும் அறுப்பதை குறித்தும் நிறைய பேசுறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல, இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற மெத்தட்ல தான் வேலை செய்யுது. இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னாலே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னாலே இந்த விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்க என்ன அறுவடை வேணும்னு முடிவு பண்ணிட்டு தான் விதைக்கணும். நீங்க விதைச்ச பிறகு எனக்கு இதை அறுக்கணும்னு யோசித்தீங்கன்னா அது நடக்க போறது இல்லை. நீங்க எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருந்தா கூட, நீங்க ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறவரா இருந்தா கூட, நீங்க 40 நாள் உபவாச ஜபம் வருஷத்துல 40 முறை பண்றவங்களா இருந்தா கூட, நீங்க பூசணி விதையை விதைச்சிட்டு தக்காளி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அததான் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முதலாவது தீர்மானம் பண்ணி பிறகு நாம விதைக்கணும். அல்லது அதை இப்படி சொல்லலாம், இப்பொழுது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குதோ, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதுதான் நீங்க விதைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விதைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல நிறைய பேர் உங்களை விட்டு உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரிஜெக்ஷனுக்குரிய காரியங்களை விதைச்சிருக்கிறீங்க, அதனால இப்ப நீங்க அதை அறுவடை செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல இந்த ராஜ்யத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்ப மனம் மாறிக்கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க என்ன ரிசல்ட் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே நீங்க விதைச்சதுன்னா, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க விதையை மாத்தி விதைக்கலாம். ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க எப்ப வேணா ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறதான் இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை விதைங்க. எது உங்களுக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அறுவடையாக எது வேணும்னு விரும்புறீங்களோ அதை தான் நீங்க விதைக்கணும். எதையோ ஒண்ணு விதைச்சிட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார்.